வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடை அறனருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா நடத்தப்பட்ட ஒரு நாள் 36 கொண்டு உங்களுடைய பேராதரவுனால, முருகனுடைய பெருங்கருணையினால ரொம்ப அழகா அவ்வளவு விமர்சனையா நடந்தது. அது எந்த அளவுக்கு முருகருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நாங்க திரும்ப வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க அந்த வரி வரும்போது உள்ள பிரசாதம் வரும். அதுக்கப்புறம் போய் பேசி அத கொஞ்சம் தள்ளி கொண்டு வாங்க. ஏன்னா திரும்ப அவரு அர்ச்சனை பண்ணாரு. இது எல்லாமே முருகனுடைய பிளான் படி தான் நடந்ததுன்னு சொல்லணும். நாங்க அந்த வரிய நாங்க பிளான் பண்ணல. ஆனா 36 தடவையும் எப்ப தீபாரணை நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய, இந்த வரி வரும்போது தான் தீபாரணை நடந்துட்டு இருக்கோம். அல்லது தீபாரணை அப்பதான் காட்டி முடிச்சு மக்களுக்கு காட்டுவாரு. இப்படி ஒரு அற்புதமா இருந்தது. இதுக்கு நாள்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாள் அந்த கல்யாண மண்டபத்துக்காரங்க அவ்வளவு கோஆப்ரேட் பண்ணாங்க. தனலட்சுமி கல்யாண மண்டபம், அவங்க அந்த ஓனர் உண்மையிலேயே குடும்பத்தோட எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலி அவ்வளோ பேரு. அத்தனை பேருமே ஏற்பாடுல இருந்தே பார்க்க வந்தாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருந்தது. சரி, நிகழ்வுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம, நாள் நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுல இருந்து கூடவே இருந்து பார்த்தாங்க. இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமா நடக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா சுர்முகியை தான் சொல்லணும். ஏன்னா இது ஆளுக்கு ஒரு ராகத்துல, ஆளுக்கு ஒரு தாளத்துல போயிருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கேட்க எப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அவங்க அதை அழகா ஒரு ட்ராக்கா பாடி, அவங்க பாடினது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவர் அதுக்கு நீ வெறுமனே பிளெயினா இருக்கு, இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தபலா வாசிச்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோ அழகா அந்த டைமை மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஒரு கந்தசஷ்டி கவசம் ஒரு தடவை பாராயணம் பண்ண 15 நிமிஷம் எடுத்தது. அப்படி பார்த்தா 4 மணி, அதாவது 4 தடவை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. இப்படி 36 தடவை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9:30 மணி நேரம் எடுத்தது. இந்த 9:30 மணி நேரமும் மக்கள் அவ்வளோ அழகா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வரைக்கும் நேர் எதிரில நம்மளுடைய எல்லா பூஜைக்கும் வருவாங்க. மணலியில இருந்து தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கெல்லாம் அசையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்ப பார்த்தாலும் அவங்க அங்கேயே தான் உட்கார்ந்துருந்தாங்க. அசையாம உட்கார்ந்து, ஒரு சில பேர் எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா அப்படியே உட்கார்ந்து, ஓரமா உட்கார்ந்து இப்படி முழுக்க 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 இருக்க வச்சது சுர்முகியோட இசைன்னு தான் சொல்லணும். எந்த பிசுறும் இல்லாம, எந்த குழப்பமும் இல்லாம, எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அவங்க பாட்டுக்கு மக்கள் பாட, அவங்களுடைய அந்த எங்க விட்டாலும் அதை அவங்க டக்குன்னு எடுத்து போகிற மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்திருந்த பாடகர்கள், அத்தனை பாடகர்களையும் ஒருங்கிணைச்சு அத்தனை பேரும் சுர்முகியோட பழக்கத்துக்காகவும் விளக்கு கடையின் அன்புக்காகவும் வந்தவங்க. வேற எந்த காரணமும் இல்லை. முருகன் மேல கொண்ட பக்தியினால அப்படியே உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில பேர் அந்த மற்ற வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க முழுக்க படிக்கிறோமே அப்படின்னு உட்கார்ந்தவங்க அத்தனை பேர் நான் 1 மணி நேரம் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்தவங்க நிறைய பேரு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது. அவங்களுடைய வேலைகளுக்கு நடுவுல நம்ம அழைச்சோம். ஏன்னா ஸ்டேஜ்ல பாடுறவங்க கரெக்டா இருக்கணும், அப்பதான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அத மாதிரி நாங்க பூஜைக்கு அப்படின்னு போய் ஒருத்தரை வீட்டில் போய் கூப்பிட்டது அப்படின்னா சிவலோகம் ஐயாவை, அவங்கள மட்டும்தான். சிவலோகம் ஐயா வாதவூர் அடிகள் அவங்கள போய் அழைச்சப்போவே இப்படி பிளான் பண்ணியிருக்கோங்க ஐயான்னு சொன்னப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அன்னைக்கு அவங்களுடைய சொந்த நிகழ்வு நெம்லிச்சேரியில இருக்கு. அதுக்கு அவங்க போகணும். அதனால நான் 3 மணி வரைக்கும் என்னால் இருக்க முடியுமா, அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன், 3 மணிக்குள்ள நம்ம நிகழ்வு முடிஞ்சிருமான்னு கேட்டாங்க. அப்படித்தாங்க ஐயா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஐயா வந்தாங்க. ஐயா வந்ததோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மள சோர்ந்தே போக விடாம உற்சாகமா வச்சிருந்தார். அந்த சிரித்த முகம், கருணை பொங்கும் விழிகள் அப்படின்னு சொல்லலாம். நான் நடமாடும் சுந்தரர்னு அவர் அடிக்கடி சொல்லுவேன்.
ஏன்னா அந்த அளவு சிவ பக்தியும், அந்த பக்திய வந்து அஹ், அதை என்ன சொல்றது, சுவாமி நமக்கு தராம வேற யாருக்கு தருவார்னு உரிமையா பேசி, நம்ம மனசையும் அந்த விஷயங்களை நம்ப வச்சு, அந்த ஒரு நம்ம மனசுக்கு ஒரு பெரிய தெம்ப கொடுக்கக்கூடிய சிவன் அடியார் அவரு. அதனாலதான் அவரு தான் முழுக்க முழுக்க இருந்து அந்த பூஜையை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நிகழ்வு நம்ம பிளான் பண்ணும் போதே தோன்றுன ஒண்ணு. அதுக்காக ஐயாவை நேர்ல போய் வீட்டுல அழைச்சிருந்தோம். ஸோ அவர் வந்திருந்து நிகழ்வை நடத்தி கொடுத்தது உண்மையிலேயே எல்லாருக்குமே பாக்கியம். இந்த 6 தடவைக்கு ஒரு தடவை மட்டும் இப்ப என்ன இவ்வளவு போயிருக்கு. அதுவும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சஷ்டி கவசம் முடியும் போதும் நம்பர் மாத்தக்கூடிய அந்த பிளானை என்னுடைய மூத்த மகள் அபி வந்து அழகா பிளான் பண்ணியிருந்தா. ஸோ அது வந்து நம்ம அங்க படிச்சுட்டு இருக்கும் போதே எத்தனை பொய் இருக்குன்னு எத்தனை இருக்குன்னு நம்ம மனசையும் நம்ம உடலையும் இன்னும் தயார்படுத்திக்கிற மாதிரி இருந்தது. அந்த 6 படிச்சு முடிச்ச உடனேயே நம்ம இப்பதான் முதல் அத்தியாயம் முடிச்சு வந்திருக்கோம், 2வது அத்தியாயம் அப்படின்னு சொல்லி 6 காலமா அதை பிரிச்சுட்டோம். 36 6ஆ பிரிச்சு ஐயா வந்து அந்த ஒவ்வொரு அந்த 6 படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த கேப் இருக்காது. அப்ப கூட ஒரே ஒரு நிமிஷம் அந்த கேப்ல நம்மள அந்த ஒரு நிமிஷம் அவர் பேசுனது அவ்வளோ பெரிய டானிக் குடிச்ச மாதிரி, கை கால் வலிக்குது எதுவுமே இல்லாம, அடுத்து என்ன, அடுத்து நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு ஏதோ இது எனக்கு எப்படி இருந்தது கரெக்டா 18 முடிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, திருவண்ணாமலையில கிரிவலம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா நேர அண்ணாமலை வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நடந்தா நமக்கு கால் வலி இருக்கும், டயர்டாகும். உண்மையாவே சொல்றேன், இந்த கந்தசஷ்டி கவசம் படிக்க படிக்க உடம்பு அப்படி ஒரு அனலாகுது. அந்த அனலை கண்டிப்பா நம்ம தண்ணி குடிச்சு அல்லது ஒரு பானம், ஒரு சுக்கு பானம் குடிச்சு, ஒரு இது பானகம் குடிச்சு இப்படியெல்லாம் தான் நம்மளை நாம கூல் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆனா அங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு எங்களால முடியல. ஆனா இதை பிளான் பண்ணது ரொம்ப அழகாவும் வந்தது. எப்படி முதல்ல வந்து மொத்தமா கொண்டு போய் மக்களை அடைக்கிறது இல்லை நம்ம பிளானு. அப்படி அடைச்சா அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கன்வீனியண்டா எந்திரிக்கணும், ரெஸ்ட் ரூம் போகணும், தண்ணி குடிக்கிறதுக்கோ அல்லது பிரசாதம் சாப்பிட்றதுக்கோ எதுக்குனாலும் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம அவங்க எந்திரிச்சு வெளியில வரணும், தரையில உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு எங்களுடைய குடும்ப நண்பர் தான் அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஐடியா கொடுத்தாரு. நீங்க எப்படிம்மா அப்படியே நிப்பாட்டிடுவீங்க, இதுக்கு டிவைடர் போடணும், அப்படி போட்டாதான் மக்கள் வந்து நடந்து வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும்னு சொல்லி அவரு அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு, பெரிய பெரிய கட்சி மீட்டிங்கு இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அப்ப போடக்கூடிய அந்த டிவைடர் போட்டு, அதுக்கு பேர் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு நம்ம அரேஞ்ச் பண்ணலைன்றதுனால பேர் கூட தெரியாது. கியூ மேனேஜர் அதுக்கு பேரு. அந்த கியூவை மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அதுக்கான ஆட்களை வர வச்சு, அது மாதிரி வெளியில மழை இருக்கும், கண்டிப்பா அன்னைக்கு மழை இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க, மக்கள் வர்றவங்க நனையாம உள்ள வரணும், நீங்க என்ட்ரி போடணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கு 3 டென்ட், அரேபியன் டென்ட், இது எல்லாமே எங்களுடைய குடும்ப நண்பர் ஐயா சிவசண்முக சுந்தரம் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து உண்மையிலேயே அவர் பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி கார்பெட் விரிச்சது, கார்பெட் விரிக்கலைன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் குளிர்ந்து இருக்கும். அப்ப குளிராகும் போது அந்த தரையில உட்கார்ந்தவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது, கால் வலிக்க ஆரம்பிச்சுக்கும். அந்த கார்பெட் போட்டதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. கார்பெட்டை நம்மளுக்கு ஸ்டேஜ்லேயும் விரிச்சு கொடுத்து இதுலேயும் விரிச்சு கொடுத்து அவ்வளோ அழகா அதை பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் கொண்டு வந்திருந்த அந்த 5:45க்கெல்லாம் மக்கள் வந்து 5:30 மக்கள் நிறைஞ்சு 5:45க்கு ஹால் ஃபுல்லாயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். அவ்வளவு பேரையும் திரும்ப வந்து நீங்க என்ட்ரி போட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி அத்தனை பேர், உண்மையாவே சொல்றேன், இப்படி ஒரு நாகரிகமான பக்தர் கூட்டம் அப்படின்றது நீங்க தான் அவ்வளவு அழகா கோஆப்ரேட் பண்ணீங்க. அந்த முதல்ல கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், குரூப்ல நம்ம போட்ட இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அத்தனையுமே அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணீங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது.
அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க. அது எப்படி உபயோகப்பட்டதுன்னா, முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அதை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு இதுல என்னன்னா முருகர் தான் ஆளை அமைச்சாருன்னே சொல்லணும். எனக்கு வந்து திருமதி சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காஞ்சிபுரத்துல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பக்தை. அந்த அவங்களுடைய பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்களால் உடல் உழைப்பு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிலை. அவங்க மட்டுமே தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி பேசுனாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, அம்மா எங்ககிட்ட உங்களுக்கு எவ்வளோ ஆள் வேணுமோ சொல்லுங்க, நான் கூப்பிட்டு வரேன். நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. அம்மா எதுவும் வேண்டாம், நீங்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னோம். சமயக்காட்டில் நான் என்ன எதுனா வேலை இருக்குன்னா கொடுங்க. அதாவது இறங்கி பார்க்கக்கூடிய வேலைகள் அத்தனையும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர், ஹேமாக்காவா இருக்கட்டும், இவங்க லத்தான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஹேமலத்தான்னு சொல்லிட்டு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களா இருக்கட்டும், அது மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து அத்தனை சொந்தங்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேரும் நின்று களப்பணி பண்ணாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், அள்ளிட்டு வர்றதா இருந்தால் ஒரு லாரிக்கு அள்ளிட்டு வந்திருக்கலாம். அவ்வளவு பழ வகைகள் வந்து குமிஞ்சது. அத்தனையுமே அங்கே கட் பண்ணி நம்ம 1000 பேரும் ஒரு பழம் வேஸ்ட் ஆகாமல் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அந்த அளவுக்கு எல்லா பக்தர்களுடைய அந்த அடுத்தடுத்து படிக்கக்கூடிய தெம்ப கொடுத்தது என்ன அப்படின்னா அந்த பழ வகைகளும் அந்த பழங்களை கட் பண்ணி கொடுத்த அந்த அடியார் பெருமக்களும் தான். சாந்தி அவங்க குரூப்புக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது மாதிரி பிரசாதம் உங்ககிட்ட நாங்கள் அந்த குரூப்பில் போட்டிருந்தோம் அப்படின்றதாடி காலைல 5 மணிக்கு. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஸ்டேஜ் நிறைய முதல்ல தூக்குவாளி இருந்தது. அவ்வளத்தையும் கொண்டு போய் ஒன்று ஒன்றா தான் கொண்டு வரணும்னு சொல்லி 36 தடவைக்கும் 36 விதமான பிரசாதம். பா அதை பார்க்கும்போதே சந்தோஷமா உற்சாகமா, இது வரைக்கும் பார்க்காத சாதம் எல்லாம் வந்தது. அதை மாதிரி அடியார் பெருமக்கள் அத்தனை பேர் பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருந்தீங்க. தேன் திணை மாவு நெய்யோட கொண்டு வந்து திருவண்ணாமலை அருண் தம்பி வந்து அக்கா பஞ்சாமிர்தம் என்னுடைய பொறுப்புன்னாரு. ஸோ அவரும் வந்து ஊர்ல இருந்து சொல்லி பழம் எல்லாம் வர வச்சு மலவாழைப்பழம் எல்லாம் போட்டு, ஆனால் பஞ்சாமிர்தம் ஒரு சொட்டு கூட எங்களுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்கு. மக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லாவும் சாப்பிடவும் செஞ்சுருக்காங்க. பஞ்சாமிர்தமாக இருக்கட்டும், எல்லா விதமான பிரசாதமும் அந்தந்த நேரத்தில் அப்படியே வெளியே கொண்டு போய் பக்தர்களுக்கு அதை வந்து உடனேக்குடனே கொடுத்தோம். அதனால தான் ஒன்று கூட வந்து வீணாகாம எல்லாருமே சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியமும் இருந்தது. முருகப்பெருமானுக்கு படைச்ச அந்த சாதம் இம்மிடியேட்டா வெளியில போய் அவங்களுக்கு வந்து பிரசாதமே அவங்களுக்கு காலை உணவா, எல்லாமே பழங்களே அவங்களுக்கு காலை உணவா, அதுக்கப்புறம் சுக்கு பால் போட்டு கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பக்தர்களுக்கு கொடுத்து கொடுத்து தெம்ப ஊட்டி ஊட்டி 36 தடவை. இது ஒரு பெரிய விஷயம். சோர்ந்து போகும்போதெல்லாம் ஐயாவாத ஒரு அடிகள் கையை பிடிச்சு வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம்தான்னு நம்ம கிரிவலம் போகும்போது நம்மளை எப்படி நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க அழைச்சிட்டு போவாங்களோ அது மாதிரி அவர் அழைச்சிட்டு போனாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சூரிய நாராயணன் தம்பி அவங்க வந்து அவங்க அப்பா எப்பவுமே விளக்கு கடை ஒரு நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவங்க கண்டிப்பா வருவாங்க. இதெல்லாமே அன்பால இணைந்த கூட்டம், முருகனுடைய அருளால அவனுடைய அருள் வேண்டி இணைஞ்ச கூட்டம் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய வாராகி வாரியர்ஸ் அவங்கள பாராட்டியே ஆகணும். வாராகி வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து இது பெரிய குரூப்பு. நம்ம அம்பால வழிபடக்கூடியவங்க, ரெகுலரா பூஜைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தான் அந்த வாராகி வாரியர்ஸ். அத்தனை பேரும் வந்து நின்று முதல் நாள்ல இருந்து மறுநாள் நைட்டு திரும்ப அந்த திங்ஸ் எல்லாம் கார்ல ஏற்றி அனுப்புற வரைக்கும் கூடவே நின்னாங்க. அதுல வந்து மதுனிதாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது மாதிரி எப்பவும் போல பூஜைக்கு கலந்துக்கக்கூடிய அரவிந்த் தம்பியா இருக்கட்டும், நம்ம திலீப்பா இருக்கட்டும், அது மாதிரி கொரட்டூர்ல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவில்ல இருக்கக்கூடிய மணிகண்டன் தம்பி, அவங்களுடைய குரூப்ல இருந்து அவங்களும் ஒரு வேன் நிறைய வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 19 பேர் அவங்களுமே வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் நின்று சேவை செஞ்சதா இருக்கட்டும். ஸோ அப்படி எல்லா பாடகர்களும், செந்தில் அண்ணாவா இருக்கட்டும்,
காஞ்சிபுரத்துலேருந்து வந்த சௌந்தர் அவங்களுடைய அவரும் அவருடைய புதல்வராக இருக்கட்டும், நிறைய டீச்சர்ஸ் வர ஆசைப்பட்டாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து காம்பன்சேஷன் கிளாஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். சாட்டர்டே வந்து ஸ்கூலுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு எக்ஸ்ட்ரா லீவு விட்டதுனால எங்களுக்கெல்லாம் லீவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வர முடியாமல் மத்தியானத்துக்கு மேலே வந்த குரூப் அப்படி இப்படின்னு நிறைய பேர் உட்காந்து மொத்த பேரும் அந்த ஒரு நாள் 36 உருக்கொண்டு நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பு அடைய செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே முருகனுடைய அருளால நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அம்பாள் அன்னைக்கு ஒரு நாள் நீ முழுக்க முழுக்க அவளை பார்த்துட்டு வான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப விசேஷமாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிரசாதம் அங்கேயே வந்து நம்மளுடைய சமயக்காரர் எப்போவும் இந்த தீபம் கேட்டரிங்ல தான் சொல்லுவோம். அவர் அவ்வளோ அழகா சமைச்சு கொடுத்தாரு. ஒவ்வொன்றுமே கேட்க கேட்க ஆச்சரியமா இருந்தது. அத்தனை பேர் கண்லயும் அத்தனை தடவை கண்ணீர் வடிய அவங்க பேசின விதமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்களை சொன்னதா இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருந்தது. நேத்து பஞ்சமி பூஜை காலையில இங்க முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போயிருந்தேன். காஞ்சிபுரத்துல ஒரு 3, 4 பேர் வந்தாங்க. அவங்க வந்து சிவகாசியில இருந்து இந்த ஒரு நாள் 36 ஒரு கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அவங்க திரும்ப வந்தவங்களாம். அங்க வந்திருந்தாங்க. அங்க வந்துட்டு அவங்க அவ்வளோ அழகா சொல்லி எனக்கு அவங்களோட பேச்சு கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. சிவகாசியில இருக்கிறோம். அங்கேயும் நாங்க வந்து பூஜை சாமான் கடை வச்சிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அங்க அவருடைய மனைவி வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காதா? கந்தசஷ்டி கவசம் படிக்க மாட்டோமா? அப்படின்னு நினைச்சாங்களாம். 2வது நாள் நம்மளுடைய பதிவு வந்ததாம். சஷ்டியில அவங்க வந்து கடைய பூட்டிட்டுலாம் வர்றதுன்றது அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா, இவங்களுக்கு டோக்கன் நம்பர் போன உடனேயே வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கார் அரேஞ்ச் பண்ணி வந்து, முழுக்க முழுக்க அந்த நிகழ்வுக்கு இருந்து மறுநாள் காமாட்சி அம்பாளையும் தரிசிச்சுட்டு, அவங்க ஆச்சரியமா சொன்னாங்க. கண் கலங்கி அவங்க சொல்லும்போது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் வயதானவர்கள் வந்து கைய பிடிச்சு பாராட்டும் போதும்மா, நீ எவ்வளோ பெரிய விஷயம் குடுத்துருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம பண்றோன்ற எண்ணம் உண்மையிலே எங்களுக்கு துளி கூட கிடையாது. கருவியா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் எங்களுக்குள்ள எப்பவும் உண்டு. 30 வர்ற வரைக்கும் கூட வந்து ஒண்ணுமே தெரியல. 30 கடக்க விட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், ஐயோ! நம்ம இந்த முருகர விட்டு பிரிய போறோமா? இந்த நிகழ்வு முடிய போகுதா? அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அந்த 35 முடிஞ்சு 36 வரும்போது கரெக்ட்டா அந்த நிறைவுல அவருக்கு வந்து அத்தன திரும்பவும் பிரசாதம் எல்லாம் படைச்சுட்டு, அப்படி திரும்புனா கைலாய வாத்தியம் வாசிச்சு உள்ள வந்தாங்க. அதாவது தன்னுடைய பிள்ளைய பார்க்க கைலாயத்திலிருந்து அம்மையப்பரே வந்த மாதிரி இருந்தது. அந்த வாத்தியம் கேட்க 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 அம்மையப்பர் உள்ள வர்றாங்க. என் பிள்ளையோட திருவிழா கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானும் அம்பாளும் அங்க வந்தாங்க, வந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான உணர்வை கொடுத்தது அந்த கைலாய வாத்தியம்னே சொல்லலாம். உணர்ச்சி பொங்க எத்தனையோ இடங்கள்ல கண்ணீரோட அழுகையோட இதுக்கு முன்னாடி நான் கந்தசஷ்டி கவசத்தை இப்படி கேட்கல, இப்படி நான் உணர்ந்து படிக்கல அப்படின்ற உணர்வை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த விழாதான் இந்த ஒரு நாள் 36 கொண்டு. அத்தனை பேருக்கும் நன்றி. ஏன்னா அவ்வளவு பேர் கண்ணுலையும் கண்ணீரோட திரும்ப வந்து முருகப்பெருமான் பக்கத்துல வந்து அவருக்கு அந்த பாதத்துல நீங்க மலர் தூவி ஒவ்வொருத்தரும் கும்பிடும் போது இருந்த சந்தோஷம், அந்த கண்ணீர் வரக்கூடிய அத்தனை பேர் கண்லையும். என்னன்னா சாமி எதையுமே கேட்கல, அதை செய் இதை செய்யின்னு கேட்கல, மனசு உருகி வரக்கூடிய அந்த ஒரு துளி கண்ணீர் தான் அந்த உண்மையான பக்தியின் வெளிப்பாடு. அது வந்து அன்னைக்கு அத்தனை பேர்கிட்டையும் நடந்துச்சு, நடந்துக்கிட்டே இருக்குது. ஐயாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள ரூம்ல போயிட்டு அவருக்கு சுக்குபானம் கொண்டு போய் அவரை உட்கார வச்சு குடிக்க சொல்லணும்ட்டு போறோம். ஐயா சொல்றாரு, சிவலோகமாவே இருக்குமா, இப்படியே இருந்துட மாட்டோமான் இருக்குமான்ற. ஏன்னா மக்கள் அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு கோஆபரேஷன். அப்பா, இது வந்து விழாவை வந்து ரொம்ப வெற்றிகரமா நடக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்ததுன்னே சொல்லலாம். அனாவசியமா யாரும் எந்திரிச்சு நடக்காம, அனாவசியமா பேசிட்டு இருக்காம. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பார்த்த ஒருத்தரும் கையில போனை வச்சிட்டு இருக்கல, கையில போனையே எடுக்காம
ஒரு நாள் முழுக்க முழுக்க முருகருக்காக கொடுத்ததுனாலேயே முருகர் நமக்கு அருள் புரிஞ்சிருப்பார். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளா இருந்தது. இந்த அறநருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கு. இத பார்த்த உடனே அத்தனை காலா எல்லா மாவட்டத்துக்கும் நீங்க வந்து நடத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முருகன் அருள் இருந்தா அதை நடத்தக்கூடிய நேரம் முருகன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாருன்னா கண்டிப்பா அதையுமே பண்ணுவோம். உங்களுடைய பேர் ஆதரவு இருக்கும்போது எங்களுக்கு வேற என்ன வேணும்? முருகப்பெருமான் அத்தனை பேருடைய மனதிலையும் இருந்து அவங்க செய்யக்கூடிய பங்கை செஞ்சாரு அப்படின்னே சொல்லலாம். இதுல இந்த நிகழ்வை பார்த்த உடனேயே இந்த நிகழ்வுக்காக கொடுத்த ஒரு சில பேரை நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சின்னு போஸ்ட் போட்ட உடனேயே முதல் கால் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, காஞ்சிபுரம் பிரகாஷ் சில்க்ஸ் ஓனர் வீட்டில இருந்து தான் வந்தது. லக்ஷ்மி அம்மா அவருடைய மனைவி. அவங்க கால் பண்ணாங்க, அம்மா அரிசி மூட்டை வாட்டர் பாட்டில் எல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துட்றோம்மா, நம்ம கடைக்கு அனுப்பிடுற அன்னதானத்துக்கு எங்களுடைய பங்கா இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதே மாதிரி பாபுஷா அவங்களும் வந்து மளிகை சாமான் முழுக்க நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க இப்படி காஞ்சிபுரத்துல இருந்து நமக்கு அன்னதானத்துக்கு உதவிய மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பாபுஷா ஓனர் அவங்களுடைய மனைவியான சுமித்ரா அவங்களும் வந்து அவ்வளவு ஒரு பக்தி, அவ்வளவு ஒரு ஆசை, அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களா முன் வந்து கொடுத்ததுதான். ஏன்னா இதுல என்ன வந்தாலும் வராட்டாலும் நம்ம இந்த நிகழ்வு நடத்துவோம் அப்படின்னு விளக்கு கடையோட சப்போர்ட்டோட தான் இந்த அறநூறுல ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே வந்து ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருந்தது. இதுல இன்னொரு பெரிய நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த முருகர் பக்கத்துல எவ்வளவு பெரிய விளக்கு வைக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் அந்த நிகழ்வுக்கு விளக்கு எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அது வித்தியாசமான விளக்கா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தவங்க வந்தாங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க, பெரியவங்க வந்து அவங்க 2 பெரிய குத்து விளக்கு இங்க எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்குல்ல இந்த விளக்கு, இந்த விளக்கு 2யும் அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு வாங்குறாங்க. ஆனா அது அவங்க என்ன சொல்லி வாங்கினாங்கன்னா, முருகர் பூஜையில நீங்க இந்த விளக்கு தாம்மா ஏத்தணும்னு சொல்லி வாங்கினாங்க. அதனால அந்த விளக்கையுமே அங்க கொண்டு வந்து ஏத்தணும். அதாவது முருகர் வந்து அவருடைய பூஜைக்கு நீ கூட விளக்கேற்று வரேன்டா, விளக்குல இருந்து எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. 2 விளக்கு அங்க தூக்கி கொண்டு வந்து அங்க வச்சு அங்க விளக்கேத்தி, இங்க வாராகிக்கு 1 வாரம் விளக்கு எரியட்டும் அவங்களுக்கு, அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் அது மட்டும் இல்லாம அன்னதானத்துக்கு அவங்க 10,000 ரூபாய் டொனேஷன் வேற கொடுத்தாங்க. அரிசி மூட்டை வாங்கிக்கோங்க அல்லது மளிகை சாமான் வாங்கிக்கோங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னாங்க. இதுலயே இன்னுமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்மளுடைய ஃபாலோவர் எம்ஆர் சன்ஸ்ன்ட்டு கோயம்பேடுல மிகப்பெரிய காய்கறி கடை வச்சிருக்காங்க. அவங்கள அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் எனக்கு தெரியாது. தம்பி என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. எனக்கு அவருடைய பெயர் கூட உண்மையாவே ஞாபகம் இல்லை. ஆனா அத்தனை அன்பு. அவங்க அவ்வளோ பெரிய நிறுவனம், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா கூட வந்து இங்க நின்று எங்க அம்மாவை நான் உங்களில் பார்க்குறேன்னு சொல்லி அவர் கண் கலங்கி நின்னதா இருக்கட்டும். அவங்க அம்மா வந்து இல்லை, இப்போ ஒரு 35-40 வயசுகிட்ட இருக்கக்கூடியவர் வந்து கண் கலங்கி நிற்கும்போது உண்மையாவே சொல்றேன், ஆண் பெண் பேதமே இல்லை, இந்த அன்பு அத்தனை பேரையும் அணைக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அவருக்கு அவ்வளோ அடி வயிற்றுல இருந்து சொன்ன வார்த்தை, எனக்கு உங்களை வாழ்த்துறதுக்கெல்லாம் வயசு இருக்கா தெரியாதுமா, ஆனா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் போது இந்த மாதிரி வாழ்த்துக்களுக்காகவாது நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தது. ஏன்னா ரொம்ப மனசு நொந்திருந்த அன்னைக்கு காலையில, நீ கரெக்டான வழியில தான் போய்கிட்டு இருக்கன்னு கடவுளே அனுப்புனவதை. அதாவது நினைக்கிறோம் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஆதரவா இருக்கிறோம், நம்மளுக்கு மனசு சோர்வு எனக்கும் தானே அடிக்கடி வரும். ஏன்னா பொது வழியில பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம்னா 1008 விமர்சனங்கள். இதை எதுக்கு அவங்க பண்ணணும், ஏன் நாங்க பண்ணக்கூடாது? கடை வச்சிருக்கிறவங்க ஏன் பண்ணக்கூடாது, உங்களுக்கு அது எங்க உறுத்துது அப்படின்னு தான் கேட்கணும்னு ஒரு சில பேரை தோணுது. மற்றவங்க பண்ணா அது வந்து கரெக்டு, ஏன் நாங்க வியாபாரம் பண்றவங்க எங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வந்ததோ, நாங்க எந்த இதுலயும் நான் என்னுடைய கணவர்கிட்ட நான் சொல்லும் போது இதைத்தான் சொன்னேன், இதை வந்து நாங்க ஓப்பனா சொல்றதுக்கு என்னைக்குமே நாங்க வருத்தப்பட்டதோ எதுக்குமே கிடையாது. நாங்க எந்த நிறுவனத்திலையும் போய் விளம்பரத்துக்குன்னு நாங்க காசு கொடுத்தது கிடையாது, எங்களுக்கு தேவையும் இல்லை.
பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்ற நோக்கத்தோடு தான் போறோம். நம்மளுடைய கடையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு, நம்மளுடைய கடைக்கு ஆல்ரெடி வாடிக்கையாளர்களா வந்தவங்களை திரும்ப நம்ம அவங்கள ஒரு சிறப்பா அழைப்பாளரா கூப்பிடணும்னு சொல்லி, அப்படிதான் ஒவ்வொரு செலிபிரிட்டிஸும் இந்த கடைக்கு திரும்ப ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு வர்றாங்க. யாரையோ நாங்க போய் நின்று வாசல்ல போய் நீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எங்களுக்கு டேட்டு கொடுங்கன்னு உண்மையாவே கூப்பிட்டதில்லை. அத்தனை பேரும், ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் காசுக்காக வர்றவங்க எப்படி இருப்பாங்க, அன்புக்காக வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு. இந்த கடையை பிடிக்கும், இந்த நிறுவனத்தை பிடிக்கும்ன்றதுக்காக வரக்கூடியவங்க தான் நிறைய பேர். அதை விமர்சிக்கணும், எங்களை விமர்சிச்சா பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்ற எண்ணத்தோடையும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. கிளம்பட்டும், எனக்கு அதெல்லாம் இல்லை. 1000 பேர்ல ஒரு 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா பேசட்டும் அப்படின்ற எண்ணத்தையும் தெளிவையும் எனக்கு இந்த அம்பாள் கொடுத்துட்டா. அதனால இனிமேல் யாருடைய விமர்சனத்துக்கும் வருத்தப்பட்டு ஒரு ஓரத்துல உட்காரணும்னு இல்லை. இன்னும் வீறு கொண்டு இன்னும் நிறைய இந்த சமுதாயத்துக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்காக வரக்கூடிய கூட்டங்கள் இருக்கு, நாங்க நடத்தினா அதை கரெக்டா தான் நடத்துவோம். உண்மையாவே நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்கன்னா ஒரு இடத்துல விளக்கு கடைக்கான பேனர் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நாங்க வியாபாரத்துக்காக இதை பண்ணல. ஒரு ஒரு நிகழ்வு இது இப்படித்தான் இருக்கணும், கந்த சஷ்டினா இதை இப்படித்தான் கொண்டு போகணும்னு எங்க ஆள் மனசு சொன்னதை முருகனுடைய உத்தரவா எடுத்துக்கிட்டு அதை அப்படியே உங்களுக்கு டெலிவர் பண்ணோம். அவ்வளவுதான் அங்க நடந்தது. இதுல எந்த விதமான வியாபார நோக்கமும் இல்லை. அதை விமர்சிக்கிறவங்களுக்கு, அதாவது தன்னை போல் பிறரை நினைன்னுவாங்க. முதல்ல அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, அவங்க புத்தி பூரா ஒரு காரணத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி புத்தி இருக்கும். ஓ, இவங்க இதுக்காக அதை பண்றாங்களா, அதுக்காக அதை பண்றாங்களான்னு, இவங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு யாரையும் ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்லை. உங்களுடைய விமர்சனங்களை கூட கேட்க நேரம் இல்லை. என் மேல அக்கறை வச்சுட்டு யார் யாரோ கேட்டு புலம்புறது, வருத்தப்படுறது, அக்கா நீங்க இதை பாத்தீங்களா, நீங்க இதை என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது கூட விட்டு தள்ளுங்க, எனக்கு அடுத்த வேலை இருக்குன்ட்டு நான் நகண்டு போய்கிட்டு இருக்கிறேன். இப்படிதான் எங்களுடைய வேலைகளும். ஏன்னா அடுத்து எங்களுக்கு அது மட்டும் வேலை இல்லை. எங்களுடைய தொழிலை பார்த்துட்டு அவ்வளோ அழகா நீங்க வரும்போதே பார்த்துருப்பீங்க, எதுவும் இல்லைன்னு சொல்றாத அளவுக்கு இந்த கடைக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குற அளவுக்கு சரக்கு ஒரு நாளும் குறையாம அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அத்தனையும் இந்த அம்பாள் கொடுக்கக்கூடிய சக்தியும் அருளும் தான். அதனாலதான் இந்த இடத்துல பேசினா அந்த ஒரு நாள் 36 உருக்கொண்டு நிகழ்ச்சியுமே அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்தது. இதுல நான் இன்னும் பாராட்ட வேண்டியது யாரு அப்படின்னா, ஓதுவார் பெருமக்கள் கூப்பிட்ட ஒரு ஃபோன் காலுக்காக. ஏன்னா அவங்க இல்லாம பக்தி எப்படி நமக்கு, அவங்களும் வரணும் அப்படின்னோடனே நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அருண் தம்பியை கூப்பிட்டேன். அவர் கூடயே மிகப்பெரிய ஓதுவார் அவருடைய குருநாதரையும் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாரு. அவ்வளவு ஆனந்தம். எந்த நிகழ்வுமே அதுக்கான ஆட்களோட நடக்கும்போது அவங்க தான் ப்ரொஃபஷனல். அவங்க தான் அந்த இறை பக்தியை, அந்த இறை இசையை நம்ம காதுகள்ல கொடுக்கக்கூடியவங்க. அவங்கள வச்சுதான் முருகப்பெருமான் ஆரம்பிச்சார். கணபதி பூஜையில இருந்து அவங்களுடைய குரலாலேயே ஆரம்பிச்சு அவ்வளோ அழகா நடந்து, வடபழனி ஓதுவார் தம்பி அவரும் அவருடைய நண்பரும் வந்திருந்து இன்னும் அந்த கந்தசஷ்டி ஒரு நாள் 36 கொண்ட சிறப்பிச்சது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அதாவது கீர்த்தி சின்னது அப்படின்னாலும் மூர்த்தி பெருசுன்னுவாங்களா, அது மாதிரிதான் இந்த வடபழனி ஓதுவார் தம்பியெல்லாம் சின்ன பையன்தான். ஆனா அவ்வளோ ஞானம். அம்மா நான் 4 மணிக்கு போயே ஆகணும்னு சொன்ன தம்பி முடியிற வரைக்கும் இருந்தாரு. அதுதான் பக்தி. வேலை அப்படின்னு நினைச்சா விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பக்தி. அங்கேயே உக்காந்தாரு. எங்களுக்கு எப்பவும் கூடவே நிற்கக்கூடிய திலகா ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி, அது மாதிரி ரூபி அவங்கெல்லாம் நாளே வந்திருந்தது. மெடிக்யூப் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க பேர் எனக்கு வராது, நான் அப்படிதான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் வராகி வாரியர் குரூப்ல இருப்பாங்க. அவங்களும் ஃபுல்லாவே வந்திருந்து நாள் திருநீர் பாக்கெட் போடுறதுல இருந்து அத்தனைக்கும் உடன் இருந்து, அது மாதிரி அந்த முருகப்பெருமான் அப்படியே திருச்செந்தூர் முருகர் தான் வேணும்னு கேட்டதுனால திருச்செந்தூர் முருகரே அப்படியே அலங்காரம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கும் நம்மளுடைய கடையில இருக்காரு. இந்த சஷ்டி முடிய விட்டு அவரை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி கொடுத்த மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரருக்கு அலங்காரம் பண்ணி, கபாலீஸ்வருக்கும் கற்பகாம்பாளுக்கும் அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கக்கூடிய அபி தம்பி அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இப்படி விழா
இப்படி அலங்காரம் அப்படின்னா எங்க கூட உறுதுணையா இருக்கக்கூடிய விவேக் தம்பிக்கும் நன்றி. நான் விவேக் கபாலின்னு தான் வந்து அவரை வந்து சேவே பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு கபாலியை வந்து ரசிச்சு ரசிச்சு அவர் எடுக்கக்கூடிய போட்டோகிராஃபியா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். எந்த உலகத்துல இருந்தாலும் இந்த மயிலாப்பூர்ல வந்து இந்த கபாலியை பாத்துறணும் அப்படின்ற ஆசையை அத்தனை பேர் மனசுலையும் விதைச்சிட்டு இருக்கக்கூடிய விவேக்குக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அத மாதிரி என்னைக்குமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய என்கேஎஸ் ஃபேமிலி ஃப்ளவர் டெக்கரேஷன் அவ்வளவுமே. ஏன்னா நான் அவங்க வந்து என்கிட்ட வந்து முத நாள் நைட்டு அப்படி ஒரு சண்டை போட்டாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முருகர் முருகரா இருக்கணும், அவரை நிறைய மாலை போட்டு நம்ம இது பண்ண வேண்டாம். அது மாதிரி வள்ளி தெய்வானையோட ஏன் வைக்கல அப்படின்னா, அவர் தனியா இருந்து தனித்திருந்து நமக்கு அருள் புரியட்டும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு அதாவது 28ஆம் தேதி தான் திருக்கல்யாணம். முருகர் திருச்செந்தூர் முருகரா அவர் தனிச்சு முதல்ல நிக்கட்டும். சஷ்டியில தானே இருக்காரு, அதனால அவர் தனிச்சே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தனிச்சு நின்னாரு. மாலை நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மாலை சொன்னதுக்கு தான் அவருக்கு அப்படி ஒரு கோவம். என்கிட்ட அவ்வளோ ஒரு வருத்தம் கூட பட்டாரு. அம்மா நான் இனிமேல் நீங்க சொல்றதை கேட்க மாட்டேம்மா, நான் என் இஷ்டத்துக்கு தான் அலங்காரம் பண்ணுவேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அள்ளி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கு வந்து என்னைக்குமே எங்கள்கிட்ட கணக்கு சொல்லியோ இது பண்ணியோ கிட்டதில்ல. நாங்களும் தோராயமா ஒரு பணம் தான் கொடுப்போம். ஆனால் பணத்துக்காக அவர் செய்கிறவரே கிடையாது. நாங்கள் கொடுக்கறதெல்லாம் அவங்களுடைய நார்மல் சார்ஜஸாகவே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து முத நாள்ல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்து அங்க உள்ள அந்த ஸ்டேஜ்ல பூ அலங்காரத்துல இருந்து எல்லாமே பார்த்து இது அத்தனையுமே. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, பொதுவா நான் நிறைய வழிபாடுகளுக்கு போயிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 17 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய நாள் வழிபாடு இதுக்கெல்லாம் தான் போயிருக்கேன். அங்கெல்லாம் என்ன நடக்கும்னா, ஒரு லஞ்ச் டைமுக்கு அப்புறம் மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆள் கூட கிளம்பாம மொத்த பேரும் நின்று உட்கார்ந்திருந்து சேர்ல உட்கார்ந்திருந்து இப்படி எல்லா விதமா நிக்க முடியலையா நடக்க முடியலையா கொஞ்ச நேரம் நடந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு கூட இருந்து அந்த இடத்துலயே இருந்து அந்த வைப்ரேஷனை முழுசா வாங்கி அனுபவிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை ஆனந்தத்தை கொடுத்து அத்தனை பெரிய ஒரு வெற்றி விழாவா அந்த விழா அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும். இது நடந்தா கால் வலிக்கும்னு வாங்க. எனக்கு அன்னைக்கு நைட்டே குரல் சுத்தமா வரல. பாடி 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 குரலே வரல. நேத்து பஞ்சமிக்கு ஓரளவுக்கு வந்தது. இன்னைக்கு கொஞ்சம் திரும்பவும் முருகப்பெருமானை பேச பேச குரல் வருது. அதை நானுமே உணர்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நாம அடுத்தடுத்து நடத்த இருக்கிறோம். அத்தனையிலையும் கலந்துக்கோங்க. அது என்ன நிகழ்வோ அது எப்படி கிடைக்கணுமோ அது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து எங்களுடைய நோக்கம். பக்தியா கொடுக்கணும். 4 பேரை கூப்பிட்டு வந்து அவங்க வாயிலாக கேட்க வைக்கிறது அது ஒரு விதமான பக்தி. ஆனா இந்த இதை இப்படித்தான் இருக்கணும்னா அது அப்படிதான் இருக்கணும். அதனாலதான் இந்த ஒரு நாள் 36 ஒரு கொண்டுல நடுவுல யாரையுமே பேச விடல, யாருக்கும் பொன்னாட போர்த்தல, எந்த வேலையும் பார்க்கல. அவங்கள வாசல்ல வரும்போது ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ணி உள்ள கூப்பிட்டதோட சரி. இத்தனைக்கும் எல்லாத்துக்குமே என்னாலையும் போக முடியாது. ஐயாவை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேற யாருக்கோ ஒரு ஆளுக்கு வெளியே தற்செயலா போகும்போது பார்த்து கூப்பிட்டதோட சரி. மற்றபடி எல்லாரும் அவங்கவுங்களா முருகப்பெருமானுக்காக வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, பாடினாங்க. முருகனுடைய அருள் அன்னைக்கு அங்க அவ்வளவு நிறைஞ்சிருந்தது. அத்தனை பேருக்குமே நன்றி. பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்ததா இருக்கட்டும். அதை விட மிகப்பெரிய விஷயம், பாலதேவராயருடைய புகைப்படம் அன்னைக்கு எங்க கைக்கு கிடைச்சது. அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றது கூட எங்களுக்கெல்லாம் தெரியாம இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இதை பத்தி அவங்க மகாலட்சுமி சொன்னதா இருக்கட்டும், அப்படி ஒரு உருவத்தை அவங்க வந்து அனுப்பிச்சு வச்சு இதுதான் பாலதேவராயர்னு சொல்லி அதுக்கு முத நாள் பாலதேவராயர் வந்த உடனே அந்த புகைப்படம் பார்க்கறதுக்கு உண்மையாவே உங்களுக்குமே அந்த உணர்வு கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த புகைப்படம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நான் சொல்றதெல்லாம் இப்ப நடக்குதான்னு அவர் சந்தோஷமா பாலதேவராயன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி முருகப்பெருமான், முன்னாடி தேவராய சுவாமிகள். அவர் அவ்வளவு அழகா சிரிச்சு அடியார் பெருமாக்களை பார்த்து கும்பிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு சந்தோஷமா. அப்படி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய திருவுருவ படத்தை அவங்க அன்னைக்கு கிஃப்ட் பண்ணதா இருக்கட்டும், இது அத்தனையுமே முருகப்பெருமான் அருளால நடந்தது. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் எங்களுடன் சேர்ந்து பயணிச்சு நிறைய வேலைகள் பார்த்து கொடுத்து, இது ஒரு ஆளால நடந்ததுன்னே சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் என்ட்ரி பொறுமையா போட்டு எல்லாருக்குமே டோக்கன் நம்பரை அனுப்பிச்சது எங்களுடைய இளைய மகள் ஆனந்தவல்லி. இது எல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி சொல்லி
அந்த பிரிண்ட்டு இந்த வெளியில இருக்கக்கூடிய பேனர் எல்லாத்தையும் பார்த்தது வந்து எங்களுடைய பெரிய மகள் அபிநயஸ்ரீ. ஏன்னா பிள்ளைகள் பெத்த பிள்ளைகள் தான் அப்படின்னா கூட வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு அடுத்து வந்து அவங்க நம்ம கூட பயணப்படுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமும் இருக்கும். அவ்வளோ வேலைகளும் அவங்களும் பார்த்தாங்க. அது மாதிரி மீடியா டீம்ல இருந்து அப்பப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய மகன் அருண் வந்து அப்பப்போ எங்களுக்கு ஐடியா சொல்லிட்டு போவாரு. அவருக்குமே நன்றி. இப்படி எல்லாருக்கும் எல்லாமே இருந்தாலும் ஒரு வாரமா என்னை எந்தவித தொந்தரவும் இல்லாம நீ பாரு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இந்த கந்த சஷ்டி கவசத்துக்காக அந்த ஒரு நாள் 36 ஒரு கொண்ட நிகழ்வுக்காக எனக்கு ஒரு வாரமா எந்த வேலையும் இல்லாம என்னுடைய வேலையும் சேர்த்து அவர் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லணும். என்னுடைய கணவருக்கு மிகப்பெரிய நன்றி. உங்க எல்லாருடைய ஆதரவுனாலையும் இந்த ஒரு நாள் 36 கொண்டு ஒரு பிள்ளையார் சுழியா அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நடத்துறதுக்கு முருகப்பெருமான் போட்ட ஒரு வழியாகவும் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.